வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊர் வண்டியான டிவிஎஸ் எக்ஸல்ல டோட்டலாக 5 விதமான வேரியன்ட் இருக்குது. அதில் ரொம்ப ரீசெண்டாக டிவிஎஸ் லான்ச் பண்ணது அலாய் வீல் எடிஷன். ஃபஸ்ட் டைமாக எக்ஸலில் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி 5 வேரியண்ட்டும் இருக்குது. யாருக்கு எந்த வேரியண்ட் வந்து சூட் ஆகும்? ஏன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியண்ட் வந்து இருக்குது. இல்லை பர்சனல் யூசேஜுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேரியண்ட்டும் வந்து வச்சுருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது? முதல்ல இருக்க 4 வேரியண்ட்டை விட அலாய் வீல் எடிஷன் அது வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணதுனால அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிசைன் வைஸும் சில விஷயங்கள் மாறி இருக்குது. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக சில விஷயங்கள் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ப்ரைஸ் கம்மியான வேரியண்ட்டான ஹெவி டியூட்டியில் கிக்கர் வேரியண்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, ரீசெண்டாக லான்ச் பண்ண அலாய் வீல் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எக்ஸல் பற்றி எல்லா விஷயங்களுமே டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் நான் கேட்குறது தான், உங்ககிட்டேருந்து ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்குறோம். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல் பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட ஃபீட்பேக் எடுத்து நிறைய விஷயங்களை டிவிஎஸ் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஆரம்பத்தில் பார்த்தோன்னா லைட்டிங் வந்து டிஆர்எல் மட்டும் தான் எல்இடியில் வந்துச்சு. இப்போ லைட்டிங் வந்து மாற்றிருக்காங்க. அதுமாதிரி ஆரம்பத்தில் ஸ்போக் வீல் இருந்துச்சு, இப்போ அலாய் வீலாக மாறி இருக்குது. சீட்டிங் மாற்றினாங்க, கொஞ்சம் ஸ்டைலிஷாக டிவல் டோனு சீட்டிங் வர மாதிரி கலர் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அதேமாதிரி எக்ஸல் அப்படின்னாலே கமர்ஷியலுக்கு தானா, வயக்காடுக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியுமா, ஒரு பர்சனல் யூசேஜுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பர்சனல் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு வேரியண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் ஃபைனலாக இப்போ நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா அலாய் வீல் வேரியண்ட்டில் வந்து நிற்கிறோம். ஸோ இதுதான் டிவிஎஸ் ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஒரு வேரியண்ட்டு. இருக்கிறதுல இப்போதைக்கு டாப் வேரியண்ட்டும் அலாய் வீல் வேரியண்ட் தான். இந்த அலாய் வீல் வேரியண்ட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக முதல்ல பார்த்துருவோம். ஸோ நீங்களே பார்க்குறீங்க வீடியோவில் ஒரு விஷயம் பார்த்தோன்னா டக்குன்னு உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். என்னென்னு தெரியுதா? லைட்டிங். அந்த மற்ற 4 வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹாலஜன் பல்பு தான். பட் இந்த அலாய் வீல் வேரியண்ட் டாப் வேரியண்ட்டில் நமக்கு வந்து எல்இடி லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் மட்டும் மாற்றலை, அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் அந்த ஃப்ரண்ட் லுக்கே வந்து மாறி இருக்குது. மற்ற 4 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து இருக்கும். அதுவுமே குரோம் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லைட்டை சுற்றி வரக்கூடிய மவுண்ட் வந்து குரோம் ஃபினிஷில் இருந்தாலுமே மற்ற வேரியண்ட்டில் சிம்பிளாக வந்துருக்கும். பட் இந்த அலாய் வீல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரிங்ஸ் வர மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் எல்இடி லைட்டிங் ப்ளஸ் வந்து அந்த டிசைனுமே நமக்கு வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா நமக்கு வந்து பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை தாண்டி அலாய் வீல் அதுவும் வந்து ரிம் ஸ்டிக்கரோட நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எக்ஸல் பொறுத்த வரைக்கும் 16 இன்ச் வீல் வந்து கொடுக்குறாங்க. அதில் இப்போ வந்து 5 ஸ்போக் அலாய் வீல் வந்து புதுசாக நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டியூப்லெஸ் டயர் வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோங்க. அதனால் டியூப் டயர்லாம் போட்டு அதை நம்ம வந்து பஞ்சர் போகிறதெல்லாம் பெரிய தலைவலியாக இருக்கும். அதுவும் வந்து நம்ம ஊர் வண்டியான எக்ஸலை பெரும்பாலும் வயக்காடு மாதிரி இடங்களில் தான் அதிகமான பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கஸ்டமருக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டியூப்லெஸ் டயரும் நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து டயர் வந்து மாறி இருக்குது, லைட்டிங் வந்து மாறி இருக்குது. சேம் டைம் முன்னாடி பார்த்துட்டு இருக்க அந்த இண்டிகேட்டர் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற வேரியண்ட்லலாம் வந்து ஆரஞ்சு கலரில் வருது. அலாய் வீல் வேரியண்ட்லையுமே நமக்கு வந்து ஹாலஜன் பல்பு தான், பட் ஒயிட் கலரில் வர மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா எல்இடி லைட்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இண்டிகேட்டரும் கொஞ்சம் ஸ்டைலாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுது. கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அலாய் வீல் வேரியண்ட்டில் தான் வந்து செமையாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு வேரியண்ட்டுக்கும் ஒரு கிராஃபிக்ஸ் வந்து டிவிஎஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லா வேரியண்ட்லையுமே கிராஃபிக்ஸு கலரிங்லாம் வந்து நல்லா தான் வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி ரியரில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாடி பிளாக்கில் வந்து கொடுத்தாங்க, கிரேயில் கொடுத்தாங்க. இப்போ வந்து ரெட் கலரில் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இந்த அலாய் வீல் வேரியண்ட்டில் தான் ரெட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வண்டி வந்து ப்ளூ கலரில் கிராஃபிக்ஸ் வந்து வருது, பிளாக் கலரில் ஓவரால் ஃபினிஷிங் வந்து இருக்குது, ரெட் கலரில் நமக்கு வந்து சஸ்பென்ஷன் செட்டப் வந்து வருது, லைட்டிங் வந்து புதுசாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வைஸும் வந்து மாறி இருக்குது. ப்ராக்டிக்கலாகவும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கன்வீனியண்ட்டாக நமக்கு வந்து இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு வயக்காடு வச்சுருக்காங்க அப்படின்னா நைட்டில் தண்ணி பாய்ச்ச போவாங்க, அதுமாதிரி மார்னிங் டைமில் போவாங்க. அந்த மாதிரி போகிறப்ப எல்இடி டிஆர்எல் செட்டப்பை விட லைட்டிங்கே எல்இடியில் கொடுத்தா இன்னுமே விசிபிலிட்டி வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி டியூப்லெஸ் டயர் அப்படிங்கிறதுனால பஞ்சர் போடுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் எடுத்து டிவிஎஸ் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிட்டு வராங்க. இந்த 5 வேரியண்ட்டில் இருக்கிறதுலே ப்ரைஸ் கம்மியானது இந்த வேரியண்ட் தான். பேஸ் வேரியண்ட் ஹெவி டியூட்டியில் உங்களுக்கு வந்து கிக்கர் மட்டும்தான் வரும், செல்ஃப் ஸ்டார்ட் வந்து வராது. பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, 43,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஜென்ரலாகவே 5 வேரியண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா அசசரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹூக் வர மாதிரி நமக்கு வந்து சைட் பார் வந்துடும், அதுமாதிரி டேங்க் கவர் வந்துடும், சீட் கவர் வந்துடும், பம்பர் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே எல்லா வேரியண்ட்டில் வந்து வந்துடும். அப்போ முழுக்க ப்ரைஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வேரியண்ட் உங்களுக்கு ஏற்ற ஒன்றா இருக்கும். சேம் டைம் வந்து அந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது எக்ஸலில் நம்ம ஆதி காலத்துலேருந்தே பார்த்தது. அந்த க்ரீன் கலரில் லைட்டாக மட்டும் நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து வரும், பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பட் ப்ரைஸ் ரொம்ப கம்மி. அடுத்த 2வது வேரியண்ட் ஹெவி டியூட்டி ஐடச். நமக்கு வந்து கிக் ஸ்டார்ட்டும் கொடுக்குறாங்க, செல்ஃப் ஸ்டார்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. கலர் அடிப்படையில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே க்ரீன் கலர் தான். பட் கிராஃபிக்ஸ் மட்டும் வந்து மாற்றிருக்காங்க. ஹெவி டியூட்டி ஐடச்சில் கிராஃபிக்ஸ் எல்லோ ஒயிட் இதெல்லாம் காம்பினேஷனில் வர மாதிரி ஃபியூவல் டேங்க் சைட் பண்ணலாம் வந்து வர மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 56,550 ரூபா. நார்மல் கிக் ஸ்டார்ட் வேரியண்ட்டுக்கும் நமக்கு ஹை டச் வேரியண்ட்டுக்கும் ஒரு 13,500 ரூபா ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது. உங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கிக்கர் வேரியண்ட் வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து அடிக்கடி வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண முடியாது, செல்ஃப் ஸ்டார்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹெவி டியூட்டி ஹை டச் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேரியண்ட் கம்ஃபர்ட் வேரியண்ட். இருக்கிற 5 வேரியண்ட்லேயே ஸ்டைலிஷான வேரியண்ட் இந்த கம்ஃபர்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹெட்லைட் மவுண்ட்டே பைக் டைப்பில் வந்து கொடுப்பாங்க. டிவல் டோனில் கலர் கொடுக்குறாங்க. சீட் வந்து டிவல் டோன் ஃபினிஷில் வந்து வருது. சிங்கிள் பீஸ் சீட் வந்து கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக வந்து இருக்கும். சேம் டைம் வந்து கமர்ஷியல் பர்பஸ் உங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா இந்த வேரியண்ட் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். அதுக்காக தான் ரியர் சீட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுக்காம சிங்கிள் பீஸ் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியை இன்னுமே ஸ்டைலிஷாக காட்டுறதுக்காக தான். மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் குரோம் ஃபினிஷில் வந்து கொடுக்குறாங்க. கிராப் ரயில் செட்டப்பு குரோம் ஃபினிஷில் வந்து கொடுக்குறாங்க. இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் 58,750 ரூபா. அடுத்து வின் எடிஷன். நான் வந்து எக்ஸலை வாங்கிட்டு பர்சனல் யூசேஜும் பண்ணுவேன், எனக்கு கமர்ஷியல் பர்பஸும் வந்து தேவைப்படுது. சேம் டைம் வண்டியும் பார்க்கறதுக்கு லுக்காக வேணும் அப்படின்னா இந்த வின் எடிஷன் ஏற்ற ஒன்றா இருக்கும். ஏன்னா கலர் வந்து யூனிக்காக கொடுத்துருக்காங்க, வைலட் கலரு. அதில் வர கிராஃபிக்ஸும் நமக்கு வந்து ஸ்டைலிஷாக இருக்கும். ஃப்ளோர் போர்டு ஏரியா ப்ரௌனில் வந்து வருது. சீட்டுமே டுவல் டோன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஹெவி டியூட்டி தான். ஹெவி டியூட்டியில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா வின் எடிஷன் உங்களுக்கு ஏற்ற ஒன்றா இருக்கும். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 58,950 ரூபா. அடுத்து டாப் வேரியண்ட். இருக்கிறதுலே வந்து எக்கச்சக்கமான நமக்கு தேவைப்படுற விஷயங்கள், ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கிறது இந்த வேரியண்ட்டில் தான். அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து ரிம் டேப் வந்து வருது. டியூப்லெஸ் டயர் கொடுக்குறாங்க. லைட்டு பொறுத்த வரைக்கும் எல்இடி லைட்டிங் வருது. அந்த வரக்கூடிய மவுண்ட்டுமே ஸ்டைலிஷாக வர மாதிரி கொடுக்குறாங்க. இதை தாண்டி கலர்ஸ் வந்து கொஞ்சம் புது கலர்ஸ் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ரியரில் வரக்கூடிய சஸ்பென்ஷன் செட்டை பொறுத்த வரைக்கும் ரெட் கலரில் வர மாதிரி வந்து தராங்க. ஸோ இருக்கிறதுலே டாப் வேரியண்ட் வந்து இதுதான். ப்ரைஸும் இந்த வேரியண்ட் தான் அதிகம், 60,250 ரூபா. இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த அலாய் வீல் எடிஷன் வந்து கிடைக்குது. அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 100cc இன்ஜின், 4.3 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 6.5 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டீசெண்டான பவர் அண்ட் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வீல் பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் வீல் 16 இன்ச்சில் கொடுக்குறாங்க. ஸ்போக் வீல் இப்போ அலாய் வீலும் வந்து கொடுத்துட்டாங்க. பட் பிரேக்கிங் பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த அப்டேட் டிவிஎஸ் கிட்டேருந்து நம்ம வந்து டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டில் மட்டும் எதிர்பார்க்கலாம். பட் இந்த வெஹிக்கிளோட ஸ்பீடுக்கு ட்ரம் பிரேக்கே வந்து போதுமான ஒன்று. 50லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து டாப் ஸ்பீடு வந்து போகலாம். மைலேஜுமே நமக்கு வந்து 60 கிட்ட கிடைக்கும். நான் சொல்கிறது ஆவரேஜ் மைலேஜ். எங்கள் ஊரில் நிறைய பேர் இந்த வண்டி வச்சுருக்காங்க. 60க்கு மேலே கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து. ஸோ அந்த வகையில் டீசெண்டான பவர் டெலிவரி இருக்குது. டீசெண்டான மைலேஜும் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதேமாதிரி ஒரு கிராஜுவலாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பவர் டெலிவரி இருக்கும். 50லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகலாம். அடுத்து வந்து சீட் கம்ஃபர்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. ஒரு 2 பேர் கம்ஃபர்டபுளாக வந்து போகலாம். அது வந்து நீங்கள் கம்ஃபர்ட் வேரியண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை மற்ற வேரியண்ட் ரிமூவபிள் டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் சீட் வேரியண்ட் எடுத்தாலும் சரி, 2 பேருக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுள் இருக்குது. அதுமாதிரி ஸ்டாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா காலை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, சிட்டியில் இருக்கீங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பாடி பெயின்லாம் இல்லாமல் ஒரு ஸ்லோ ஸ்பீடில் தான் போவீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டாண்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். முன்னாடியும் நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். மூட்டை வைக்கலாம், சிலிண்டர் வைக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு ஸ்கூலில் டியூஷனில் விட போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நிற்க வச்சு நம்ம வந்து கொண்டு போகலாம். அப்போ வந்து அந்த ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் நல்ல ஸ்பேஷியஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டி வந்து டிவிஎஸ் எக்ஸல். இதை தாண்டி நம்ம பர்சனல் யூசேஜும் பண்ணலாம், கமர்ஷியலுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பெரிய ஒரு கேரியர் டைப்பில் வந்து சீட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி டைப்பில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஹூக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பர்சனல் யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கும் ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிசைன் வைஸ் வந்து ஆஹா ஓஹோன்லாம் வந்து வேணாம். அதேமாதிரி பவர் டெலிவரியும் பெருசாக வந்து வேணாம். டீசெண்டாக இருந்தால் போதும். ப்ரைஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, மைலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு வண்டி தேவை அப்படின்னா என்ட்ரி லெவலில் எக்ஸல் அப்படிங்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸல் இருக்கக்கூடிய 5 வேரியண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஏற்ற வேரியண்ட் எது அப்படின்னு. அதேமாதிரி நமக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து சப்போர்ட் பண்ணது திருச்சியில் இருக்க ஸ்ரீராஜ் டிவிஎஸ். இவங்ககிட்ட 5 வேரியண்ட்டும் இருக்குது. எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் வந்து வச்சிருக்காங்க. டெஸ்ட் ட்ரைவ்க்கும் வந்து கொடுக்குறாங்க. பைக்கில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.